கவுண்டமணி அவர்களோட வீட்டுக்கு மிகப்பெரிய பாக்ஸ் ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளி வந்திருக்கு. அது என்ன பாக்ஸ்? அதில என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட பிரபல காமெடியனான கவுண்டமணி அவர்கள் சமீப காலமாவே ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. அதற்கு முக்கிய காரணம் அவரோட ஆசை மனைவி சமீபத்தில சாந்தி அவர்கள் இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரு நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன் பை ஒன்னா வெளிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டமணி சாரோட வீட்டுக்கு மிகப்பெரிய பாக்ஸ் ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அந்த ஒரு பாக்ஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, கவுண்டமணி சாரோட மனைவியான சாந்தி அவர்களோட உருவப்படம் தான் இருந்திருக்கு. அதுவும் சின்னதா கிடையாது. மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபோட்டோவா அது இருந்திருக்கு. ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி சாரோட நெருங்கிய நண்பரான சத்யராஜ் அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, கவுண்டமணி அவர்களோட மனைவியான சாந்தி இறந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. அடுத்த நாள் அவங்கள்ட்ட பேசும்போது, இந்த வீட்டுக்கு எல்லாமாவும் இருந்தது அவ தான். அவளோட ஃபோட்டோவ நான் வந்து ஹால்ல வைக்கலான்னு இருக்கேன். மிகப்பெரிய அளவுல வைக்கலான்னு இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சத்யராஜ் அவர்கள் பார்த்துட்டு, அவருக்கே தெரியாம இந்த விஷயத்த வந்து அவருக்காக பண்ணியிருக்காரு. அதாவது கவுண்டமணி சார் ஃப்ரேம் போடணும்னு சொன்னாரு. பட் சத்யராஜ் சார் உடனடியா ஒரு மிகப்பெரிய நல்ல ஃபோட்டோவ ஒரு நல்ல பெரிய ஃப்ரேமா ஹால்ல வைக்கிற மாரி பண்ணி குடுத்திருந்திருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட கவுண்டமணியும் சத்யராஜும் மிக நெருங்கிய நண்பர்கள். பல வருஷமா நண்பர்களா இருக்காங்க. கவுண்டமணி அவர்களோட மனைவி சாந்தி கிட்டத்தட்ட சத்யராஜுக்கு ஒரு அக்கா மாரி அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்காங்க. தன்னோட அக்காக்கு நான் இத பண்றேன். இது என்னோட அன்பளிப்பு அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காராமா. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் கவுண்டமணி சார் வந்து சத்யராஜுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. சத்யராஜ் சார் இதிலிருந்து மீண்டு வாங்க. நல்லபடியா இருங்க. உங்களோட ஹெல்த்த பார்த்துக்கங்க. இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாரி கவுண்டமணி சாருக்கு அட்வைஸ் சொன்னாராமா. நம்மளும் அதே தான் சொல்றோம். கவுண்டமணி சார் எந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரணும். அவரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல கடவுள்ட்ட நாம வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க நடிகர் விஜய் அவர்கள் ஐசரி கணேஷ் அவர்களோட மகளுக்கு திருமண விருந்து வைக்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி பயங்கர வைரலா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமால மிக முக்கிய ப்ரொடியூசர்கள்ல ஒருத்தர் தான் ஐசரி கணேஷ் அவர்கள். இவரோட இயக்கத்துல ஏகப்பட்ட படங்கள் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. சமீபத்துல இவரோட பொண்ணுக்கு சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில கல்யாணம் நடந்திருந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் அதுல கலந்துக்கிட்டு தங்களோட வாழ்த்துக்களை மணமகளுக்கும் சரி மணமகனுக்கும் சரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல விஜய் சாரால கலந்துக்க முடியல, ஷூட்டிங்ல இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஐசரி கணேஷ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. தான் வர முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. மேலும் இன்னொரு விஷயமே பண்ணியிருக்காராமா. கூடிய சீக்கிரமே நான் வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் விருந்து வைக்கலான்னு இருக்கேன். அதற்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஐசரி கணேஷ்ட்ட பேசியிருக்காரு. நீங்க கூப்பிட்டு அவங்க வராம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஐசரி கணேஷ் சாருமே சொல்லியிருக்காங்களாமா. ஸோ ஐசரி கணேஷ் அவர்களோட மகளுக்கு கூடிய சீக்கிரமே விஜய் சாரோட வீட்ல ராஜ விருந்து ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.